வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் விடைத்தாள் திருத்தும் பணி இன்றைக்கி தொடங்கியிருக்கு. டே 1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டே 1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் யார் இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, சிஇஎஸ்ஓவோட பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சிஇஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் பண்ணுறதுல யாருமே ஃபெயிலியர்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் நாள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி எழுதியிருந்தாலும் ஓரளவுக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 88, 89, அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 82, மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 97. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த பேப்பர் ரிலேஷன் சிஎஸ்ஓ பேப்பர் ரிலேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இப்போ 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 88 வந்து எடுத்திருப்பாங்க. அந்த மார்க் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரிலேஷன் பண்ண இன்டர்னல் மார்க்கும் அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த இன்டர்னல் மார்க்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது நடக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திட்டமிட்டபடி 6ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி உங்களுக்கான ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ண போகிறதுனால சீக்கிரமாக பேப்பர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2024 ஏப்ரல் 1 மண்டே சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏஐயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதுக்கு எப்படி வந்து மார்க் வந்து பிரித்து கொடுக்கணும், கீ ஆன்சர் பிரகாரம், அதில் கீ ஆன்சர் பிரகாரம் எதுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும், எதுக்கு 2 மார்க் கொடுக்கணும்னு சொல்லி ஜஸ்ட் வந்து செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து தான் ஏஇயோட வேல்யூஷன் நடக்கும். ஒரு பேப்பரை 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏஇ, எஸ்ஓ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்ல மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 70 மார்க் எக்ஸாம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து 61, 62, 63, பயாலஜியில் 70 மார்க் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 69 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த செல்ஃப் வேல்யூஷனில் நல்லா எழுதியிருக்காங்க. பியூர் சயின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 69 எடுத்திருக்காங்க பாட்னி ஜுவாலஜியில். ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. கம்பல்சரி ஆகட்டும், அதே மாதிரி 3 மார்க் 2 மார்க் ஆகட்டும் எல்லாமே நல்லா எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டமே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடந்த வேல்யூஷனில். ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் டே 1 கேம்ப் டே 1க்கான அப்டேட் தான் இது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரீஸ்கிட்ட நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கீ ஆன்சர் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் 90க்கு 75 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஷனுங்கிறதுனால மார்க் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாகும். ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் யாருமே ஃபெயிலியர்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் நல்ல மார்க் தான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸாக கீ ஆன்சர் வச்சு தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி கீ ஆன்சர் கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 டைம் வந்து செக் பண்ணிட்டு தான் வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா எல்லாத்துக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கீ ஆன்சர் பிரகாரம் எல்லோரும் அழகாக கீ பாயிண்ட்லாம் எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரிஸ் 1க்கான அப்டேட்டு. தொடர்ந்து வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரிஸ்க்கான டே 1 டே 2 அப்டேட்லாம் போடுவோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஓவோட பேப்பர் வேல்யூஷன் தான். நாளிலேருந்து ஏவோட வேல்யூஷன் நடக்கும். ஏஇ வந்து நல்லா பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஒரு பேப்பரை இப்போ சென்டமே போடுறாங்கன்னா அந்த பேப்பர் மறுபடியும் 2 பேர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.